ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை ஓடாத சேனல். வாங்க உறவுகளே, இந்த வீடியோவில் வந்து பெயின்லெஸ்ஸாக கன் ஷாட் பண்ணி எப்படி வந்து காது குத்தியிருக்கேன், அப்புறம் எத்தனை பேர் 25 வருஷமாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு என்னோடய காது குத்துற இந்த கன் ஷாட் பழகுனது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 28 வருஷம், இந்த மேயோட 28 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ஆஸ் அ பியூட்டிஷியன், ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன். வாங்க, இது வந்து என்னோடய கிளைண்ட்டோட சன்னு. இவர் வந்து ஒரு சைடு காது, இப்போ ஃபேஷன் போயிட்டுருக்குல்ல, பசங்க குத்துறாங்களே, ஒரு சைடு காது குத்துறதுக்கு வந்தாங்க. 750 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் உறவுகளே. இவங்களுக்கு 350, ஒரு சைடு காதுங்கிறதுனால கன்செஷன்னு 350. சூப்பராக குத்தியாச்சா, வலியே இருக்காது உறவுகளே. ஹாய் உறவுகளே, இந்த வீடியோ வந்து இயர் பியர்சிங் பற்றியான சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கன் ஷாட் பண்ணுறது, பெயின்லெஸ் இயர் பியர்சிங் வந்து நான் 25 வருஷம் ஆயிடுச்சு உறவுகளே. இன்றைக்கி மே 1, 1:45 ஆச்சு. ஹாப்பி லேபர் டே எல்லாத்துக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, நானும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஹார்ட் ஒர்க்னால, ஸ்மார்ட் ஒர்க்கோ ஹார்ட் ஒர்க்கோ பண்ணிகிட்டே இருங்க, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருங்க. 25 வருஷம் ஆயிடுச்சு உறவுகளே. இது நான் வந்து ஒருத்தர் ஒண்டிப்புதூர்லையா சிங்கானூரில் ஒரு பியூட்டிஷியன், அவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு வந்தேன். அப்போல்லாம் அந்த 1 டே செமினார் மாதிரி இல்லை, அவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு வந்தேன். அவங்க சென்னையில் போய் படிச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் 25 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். 48 நாள் மலையாளிஸ் வந்து 48 நாள் குழந்தைக்கு காது குத்திடுவாங்க. அந்த மாதிரி 48 நாள் குழந்தைக்கும் நான் காது குத்தி, அந்த பாப்பா 7 வயசில் இருக்கும்போது செகண்ட் பேபிக்கும் காது குத்த வந்து ஞாபகம் இல்லையா என்னையா, அவங்க மாமாவை சேரில் உட்கார வச்சு குத்துனாங்க. 7 வருஷம் ஆனதுனால நான் மறந்துட்டேன். 2வது குழந்தைக்கும் வந்து காது 48 நாளில் குத்திட்டு, மாமா மடியில் உட்கார வச்சு குத்திட்டு சொல்லிட்டு போகிறாங்க, இது 2வது பாப்பாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போது இந்த மாதம் வந்து பெங்களூர்லேருந்து லீவுக்கு வந்திருந்தாங்க உறவுகளே. ஃபஸ்ட்டு சைடு காது குத்துனாங்க. அப்புறம் ஒரு 3 மணி நேரத்தில் திருப்பி வந்தாங்க. ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சா இன்னொரு காதும் மேலே 3rd குத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பெயின்லெஸ்ஸாக இருக்கும். இதில் என்னென்னா, நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கீங்கன்னா ஜென்ஸுக்கும் குத்தி விட்டுட்டு தான் இருக்கேன். லேடிஸ் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க, அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இன்றைக்கி வந்த அந்த கிளைண்ட்டோட பையனுக்கு குத்துனேன்ல, அவங்களும் வந்து கோல்டு கம்மல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோல்டு கம்மல் வாங்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் கம்மல் வச்சு தான் நான் குத்துவேன். ஒயிட் ஸ்டோன் கம்மல் வச்சு தான் நான் குத்துவேன். நீங்கள் ஒரு வாரம் கழிச்சிட்டு நீங்கள் கோல்டு கம்மல் மாற்றிக்கலாம். ரிங்கு போடாதீங்க. ஒரு 6 மாதமாச்சு கோல்டு கம்மல் போட்டுட்டு, திருகாணியோடு இருக்கிற கம்மலை போட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க ரோகளே. வலி சுத்தமாக இருக்காது, ஏன்னா நம் க்ரீம் போட்டுட்டு தான் குத்துவேன். அப்புறம் இது வந்து புல்லட் மாதிரி இருக்கும். இந்த இதுக்குன்னு வர கன் ஷாட் பண்ணுறதுக்குன்னு வர அந்த கம்மல், புல்லட் கம்மல், அதனால உங்களுக்கு பெயின் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரேர், 1% தான் வந்து புண்ணாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 99% புண்ணே ஆகாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இம்போர்ட்டட் கன் ஷாட் கம்மல் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோன் கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க வரவங்களே. அப்போ தான் வந்தோடனே டக்குன்னு குத்திட்டு போக முடியும். சரியா? வாங்க, காது குத்திக்கோங்க வலி இல்லாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வரவங்களே. தேங்க்யூ ஸோ மச் கிளைண்ட்ஸ். இந்த லேபர் டே இது வந்து எனக்கு 28 வருஷம் ஆஸ் அ பியூட்டிஷியன் முடியுது. சூப்பர். அப்புறம் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடியே மேக்கப் ஆர்டிஸ்ட் இது நான் அப்டேட் பண்ணிட்டேன். செமினார் கிளாஸஸ் போய் ஓஸ்மா ஜாஸ்மின் அவங்கள்ட்ட போய் படிச்சுட்டு வந்தேன். ரெட் கார்பெட் மேக்கப்பு, அப்புறம் கேர், நிறையா செமினார் கிளாஸஸ் எல்லாம் போயிருக்கேன். அதனால் 28 இயர்ஸ் முடிஞ்சு. ஹாப்பி லேபர்ஸ் டே. 28 இயர்ஸ் முடிஞ்சு. இன்னொரு 4-5 வருஷம் ஓட்டிட்டு லாஸ்ட் பிரெத் வரைக்கும் ஓட்டலாம். ஆனால் 4-5 வருஷம் தெம்பாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கிளைண்ட்ஸ்.